அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய லேடிஸ்க்கு வந்துட்டு பெண்கள் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்துட்டு வீடு, பெண்களுக்கு வீடு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்னுட்டு சில வந்துட்டு இது நம்ம மனசு சம்மந்தப்பட்ட விஷயம்தான். சிலர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, இப்போ பெரிய பெரிய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறவங்கெல்லாம் ஏன் வந்துட்டு நீங்கள் வீட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, வீடு வந்துட்டு ஏன் உங்களுக்கு காலம் பூரா நீங்கள் இஎம்ஐ கட்டணும், நீங்கள் அதுக்கு ஒரு ஜாலியாகவே வாழ்ந்துட்டு போயிடலாம், சேவிங்ஸ் பண்ணிடலாம், அது வந்துட்டு ஒரு இம்மூவபிள் அசட்டு, அசையா சொத்து அது. அப்போ நம்ம அதனால நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கடன் கஷ்டத்தில் தான் வந்துட்டு நீங்கள் மாட்டிக்கிற மாதிரி இருக்குது. அதனால நீங்கள் சொந்த வீடு அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் யோசிச்சு தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது கிடையாது. வீடு அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு எவ்வளோ முக்கியமானது அப்படின்னா, அது வந்துட்டு ஒரு எமோஷ்னல் உணர்வுகள் சம்மந்தப்பட்டது. இட் இஸ் அன் சென்சிட்டிவ் விஷயம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். இது எல்லா லேடிஸ்க்குமே, நான் உட்பட எல்லா பெண்களுக்குமே வந்துட்டு இது நம்ம வந்துட்டு அனுபவிச்சுட்டு வர்ற சுகமான வழிகளில் ஒன்று அப்படின்னே நம்ம சொல்லலாம். அப்போ வந்துட்டு ஒரு சின்ன கவிதை வந்துட்டு நான் படித்தேன். அதில் என்ன இருந்தது அப்படின்னா, அன்பு மகளே, இந்த வீட்டில் வந்துட்டு 1000 பொருட்கள் இருந்தாலும் அங்கங்கே சிதறி கிடக்குது, அங்கங்கே பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிற இந்த வீட்டில் என்னோடதும் அம்மாவோடதும், அதாவது அப்பாவோடதும் அம்மாவோடதும் உன்னோட பொருள்களுக்கு வந்துட்டு அஞ்சு ஒரு ஓரமாக தான் இருக்குது. உன்னோட பொருள்கள் தான் இந்த வீட்டையே வந்துட்டு ஆக்கிரமிச்சிட்டு இருக்குது. உன்னோட பருவகால புத்தகங்களாக இருக்கலாம், நீ பாலிய வயதில் சேர்த்து வச்சுருந்த பொம்மைகளாக இருக்கலாம், அதெல்லாம் வந்துட்டு இந்த வீட்டில் இன்னமும் ஆக்கிரமிச்சுட்டு தான் இருக்குது. இப்போ உள்ளூரில் நம்ம படிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்துட்டு உன் தோழிகளால் வந்துட்டு இது வந்துட்டு இன்னாரோட வீடு, இந்த பொண்ணோட வீடு அப்படிங்கிற மாதிரி தான் இன்னும் உன் பேரில் தான் இந்த வீடு வந்துட்டு இருக்குது. ஆனாலும் அந்த அடுத்த இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு போயிடுறோம், மாமியார் வீட்டுக்கு போயிடுறோம் அப்படின்னா, மாமியார் வீட்லேயும் நம்ம என்ன வரோம், அது வந்துட்டு நம்ம சொந்த வீடு அப்படிங்கிற உரிமைகள் வந்துட்டு, நான் வந்துட்டு இந்த வீட்டு பொண்ணு அப்படிங்கிறத நாம் நினச்சிருந்தாலும் நாம் அந்த வீட்டு பொண்ணு தானா அப்படிங்கிறது வந்துட்டு எத்தனை பேர் வீட்டில் அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்போ அங்கேயும் வந்துட்டு ஒரு வேரோட பிடுங்கி ஒரு செடியை வந்துட்டு நட்டு, அது வந்துட்டு அங்கே வந்துட்டு தன் சொந்த மண் அதுதானா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கு வந்துட்டு 90% பெண்களால் முடியுமா அப்படிங்கிறது தெரியல. அப்போ மாமியார் வீடு ஆயிடுது, அது வந்துட்டு இன்னொரு வீடு ஆயிடுது. நம்ம வந்துட்டு ஒரு ஊருக்கு போகிறோம், செய்கிறோம், வைக்கிறோம் அப்படின்னா கூட, ஒரு நல்லது கெட்டதுக்கு போகிறோம், ஒரு விசேஷத்துக்கு போகிறோம், இல்லை அம்மாவையே பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட, மாமியார் வீட்டிலேருந்து நம்ம என்ன சொல்லுவோம், எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோமே தவிர, அப்போ பெண்கள் வந்துட்டு ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால், அதாவது அந்த வீட்லேயும் நமக்கான இது நம்ம வீடு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. இந்த வீட்டிலேருந்து நம்ம அங்கே போன காரணத்தினால இந்த வீடும் அது அம்மா வீடாகிடுது. அப்படிங்கிறப்போ வீடு அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு முக்கியம், அந்த வீடற்றவர்களாக ஒவ்வொரு பொண்ணும் வந்துட்டு அதை உணரையில் அது தர்ற வழி வந்துட்டு மிக அது வந்துட்டு வார்த்தைகளால் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது வந்துட்டு எல்லாருமே நம்ம அனுபவிச்சுட்ருக்க விஷயந்தான். ஆனால் இதெல்லாம் எப்போ மாறும் அப்படின்னா, நம்ம ஒரு வீடு கட்டி நம்ம இஎம்ஐ கடன் இதெல்லாம் வந்துட்டு நம்ம யோசிக்காமல் மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, மற்ற இந்த ஹைஃபையான ஹையர் கிளாஸ் பீப்புள்ஸை பார்க்கல மிடில் கிளாஸ் அப்படிங்கிறதே நம்ம மைண்டுக்குள்ளே வச்சிட்ருக்க ஒரு மாயை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். எல்லாருமே வந்துட்டு அன்றாடம் வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய மாத சம்பளத்தை எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கிற, இஎம்ஐ நிறையா கட்டுற எல்லாருமே வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் தான். ஆனால் நம்ம தான் நம்மளோட தன்னம்பிக்கையின் காரணமாக, இல்லை சொசைட்டல் ஸ்டேட்டஸ் காரணமாக நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, நான் மிடில் கிளாஸ், நான் அப்பர் மிடில் கிளாஸ்
அப்படிங்கிறது. மிடில் கிளாஸுங்கிற வார்த்தையே வந்துட்டு நமக்கு தேவையில்லை. இன்னமும் நம்ம கடன் கட்டிகிட்ருக்கோம், இன்னமும் நம்ம சேவிங்ஸ் வந்துட்டு நமக்கு கம்மியாக தான் இருக்குது, இன்னமும் நம்ம மாத சம்பளத்தை எதிர்பார்த்து தான் காத்துட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, we are not மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது தான். அப்போது நமக்கு தேவை, நமக்கு உணவு, உடை, உறைவிடம் தேவை அப்படின்னா சேவிங்ஸை தாண்டி இதெல்லாம் சொந்தமாக வந்துட்டு நம்ம அமைச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இந்த வாழ்க்கையே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறதுக்கான உண்மையாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னும் ஒரு 4 விஷயம் கூட நல்லா இருந்தது. அது வாசிக்கிறப்பவே என்னவா இருந்தது அப்படின்னா, ஆமாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி. அறியாமை, ஆணவம், வாய்க்கொழுப்பு, இன்னொரு விஷயம் என்னமோ படித்தேன். அறியாமை ஒன்று, ஆணவம் ஒன்று, வாய்க்கொழுப்பு ஒன்று, இன்னொன்று 4 இது இருந்தது. ஞாபகம் வருதான்னு பார்க்குறேன். 4வது விஷயம் அறியாமை அப்படின்னா, தன்னிடம் வருகின்ற இறையினால தான் வந்துட்டு மீனுக்கு நம்ம தூண்டில் தானே போடுவோம். தூண்டிலில் வந்துட்டு அந்த மண்புழு போட்டுட்டு அதனால தானே அது உயிரையே வந்துட்டு இழக்குது. அது வந்துட்டு அறியாமை. நமக்கு வந்துட்டு சாப்பாடு கிடைக்குது, அப்போ அந்த நிறைய விஷயங்கள்ல இந்த தூண்டில் போடுறது நடக்கும். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஓகே இது வந்துட்டு ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு, நம்ம வந்துட்டு இது வந்துட்டு போகலாம், செய்யலாம், வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கல. நமக்கு தெரியாது திஸ் இஸ் அ நெட்வொர்க்கு. இது நம்ம உயிரையே கொல்லக்கூடிய, இல்லை நம்ம வாழ்க்கையவே சிதைக்கக்கூடிய ஒரு இது அப்படிங்கிறது நம்ம அறியாமையினால் நிறைய மாட்டிக்கிறோம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த தூண்டில் மாட்டிக்கொள்கிற மீன் அப்படின்னுட்டு. ஆணவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மான் வந்துட்டு எவ்வளவு அழகாக இருந்தாலுமே அதை புலியோ சிங்கமோ அதை வந்துட்டு ரசித்து பார்ப்பதில்லை, புசித்து தான் பார்க்கிறது அப்படிங்கிறது. இது வந்து சூப்பராக இருந்தது. என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளை ஒருத்தவங்க பார்க்குறாங்க, இல்லை வந்துட்டு நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு லெவலுக்கு போயிடும். அதை என்ன சொல்கிறது அப்படின்னா, பயங்கரமான ஒரு சந்தோஷமான மனநிலைக்கு போயிடுவோம். அங்கேருந்து நம்ம கீழே அந்த மாடியிலேருந்து கீழே இறங்கி வர்றதுக்கே பார்த்தோன்னா நமக்கு சில நாட்கள் கூட எடுக்கலாம். ஏன் அப்படின்னா, அந்த அப்ரிஷியேஷன் லெவல் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது எதுக்காக அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும். இது மானை போல தான் நம்ம யோசிச்சுக்கணும். வாய்க்கொழுப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தவளை இருக்கு இல்லையா, தவளை தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. தான் இருக்கிற இடத்த பாம்புக்கு வந்துட்டு அது சொல்லி கொடுக்குற மாதிரி, தன்னோட பகைக்கு வந்துட்டு சொல்லி கொடுக்குற மாதிரி அது சத்தம் போட்டு இறை வந்துட்டு நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொந்த செலவில் சூன்யம் வச்சுக்கிறோம். இதுதான் வந்துட்டு வாய்க்கொழுப்பு அப்படிங்கிறது படித்தேன் நான். 4வது விஷயம் எனக்கு கடைசி வரைக்கும் ஞாபகமே வரல. நம்ம இன்னொரு இதில் பார்க்கலாம் என்ன அந்த விஷயம் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த பெண்கள் சம்மந்தமாக இந்த வீடு, தாய் வீடு எவ்வளோ முக்கியம், வீடுங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா. அதில் வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு ஒரு 8 வரி கவிதை அது. ஆனால் அது சொல்கின்ற அந்த ஆழமான அர்த்தம் இருக்கு இல்லையா, அது இன்னமும் நிறைய இடங்களில் ரீசண்டாக நான் வந்துட்டு ஒரு 1 மந்த் கேப்பில் தான் இந்த இதிலே வந்துட்டு நான் ஒரு 2 விஷயம் பார்த்தேன். எனக்கு இது வந்துட்டு எல்லா பெண்களுக்குமே நடக்காமையும் போகலாம். அதை செய்கிறவங்களே பெண்களாக தான் இருக்காங்க. பெண்ணுக்கு பெண்ணே எதிரி அப்படிங்கிற மாதிரி நிறைய பெண்கள் வந்துட்டு நிறைய பேர்த்த வந்துட்டு கை தூக்கியும் விட்டுருக்குறாங்க, சப்போர்ட்டிவாகவும் இருந்திருக்காங்க. அண்ட் அதர் சைடு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களும் வந்துட்டு நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத நான் அந்த சபையில் நின்று பார்க்கையில் எனக்கு அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. என்ன அப்படின்னா, ஒரு சமூகத்தின் பார்வை வந்துட்டு எவ்வளவு மோசமாக இருக்குது அப்படிங்கிறது ஆட்களை விடுங்க, ஆடைகளிலே தெரிஞ்சிரும் அப்படின்னுட்டு. அந்த சமூகம் வந்துட்டு எந்த மாதிரியான சமூகமாக இருக்குது, நம்ம டிஜிட்டல் இந்தியாவுக்குள்ளே போய் கூட இந்த சமூகம் இன்னும் இந்த மாதிரியான நிலைப்பாட்டை தான் வந்துட்டு வச்சிட்ருக்குதா அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆட்களை விடுங்கள், ஆடைகளை சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு. வெள்ளை நிறம் வேஷ்டிகளில் இருந்தால் அதுக்கு மரியாதை வந்துட்டு தனியாக இருக்கும். அதே வெள்ளை நிற புடவைக்கு வந்துட்டு அந்த மரியாதை கிடையாது அப்படின்னா உண்மைதான். பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ்லலாம் பாருங்கள், மினிஸ்டர்ஸ்லேருந்து நிறைய பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாருமே வந்துட்டு இப்போ வந்துட்டு கட்டிக்கோ ஒட்டிக்கோ வேஷ்டி, எல்லாருமே வந்துட்டு பொங்கல்லாம் வேஷ்டி கட்டுங்க,
குரூப்பாக வந்துட்டு வேஷ்டி ஷர்ட்டை எடுத்து போடுங்க, இந்த மாதிரியானதுக்கு வந்துடும். ஆனால் அந்த வெள்ளை நிற வேஷ்டிக்கு உள்ள மரியாதை ஏன் வெள்ளை நிற புடவை விதவைக்கு வந்துட்டு கிடையாது அப்படிங்கிறது. எல்லா இடத்துலையுமே ஒதுக்கி வைக்கப்படுறப்போ அது தர்ற வழி அப்படிங்கிறது வந்துட்டு இது எல்லாத்துக்கும் யாருக்கு வேணாலும் அது எப்போ வேணாலும் நடக்கலாம். அது நடந்துருச்சு அப்படின்னா கடவுள் கையில் தான் அது இருக்குது, நம்ம கையில் எதுவுமே கிடையாது இல்லையா? அப்போ ஏன் வந்துட்டு அவங்களுக்கு நம்ம மென்டல் சப்போர்ட்டிவாக இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் இதை இவங்க செய்யணும் அவங்க செய்யக்கூடாது அந்த மாதிரியான ஒரு இது எதுக்கு இருக்குது அப்படின்னுட்டு. அதே மாதிரி ஒரு பூக்கடையில் வந்துட்டு நான் பூ வாங்க போயிருந்தேன். அப்போது வேற ஒரு அம்மா வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு இந்த மாதிரி வீட்டிலேருந்து பூ வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லலை. அந்த கன்சர்ன் அம்மா வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்லுது, நீ எப்படி பூ வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு? ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு விடோயர் அப்படிங்கிறதுனால நீ வந்துட்டு பூவெல்லாம் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. இந்த மாதிரியான கண்ணோட்டங்கள் வந்துட்டு எதனால இருக்குது? அவங்க வந்துட்டு அவங்களுக்கு நடந்ததுக்கு அவங்களே இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கையில மேலும் மேலும் இந்த சமூகம் ஏன் வந்துட்டு அவங்கள கஷ்டத்துக்கு உள்ளாக்குது? ஏன் சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டேங்குது? திருப்பி திருப்பி ஏன் வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம பெரியாரின் கொள்கைகளை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் மனிதர்களை மனிதர்களாக பார்க்கலாம், மனிதர்களை மனிதத்தோடு நேசிக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம சொல்ல வர்றது. ஆன்மீகம் வேற, சம்பிரதாயங்கள் வேற, சடங்குகள் வேறையா இருந்தால் கூட மனிதர்களை புண்படுத்தாத, மனிதர்களை மனிதர்களாக மதிக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயத்தையோ ஒரு ஆன்மீகத்தையோ நம்ம வந்துட்டு ஆழமாக நம்ம நேசிக்கலாம். ஓகேவா? இதுதான் இன்னைக்கு நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சது. மிக்க நன்றி.